ஆரோக்கிய அன்னையிடம் குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபம். ஓ எங்களின் நித்திய புகலிடமே, வேளாங்கண்ணியின் அற்புத தாயே, தூய ஆரோக்கிய மாதாவே, உம்முடைய திரு சந்நிதானத்தில் நம்பிக்கையோடும் ஆழமான பக்தியோடும் தாழ்மையோடும் இந்த வியாழக்கிழமை பொழுதில் நாங்கள் சரணடைகின்றோம். உலகத்தின் துயரங்களை தாங்கி நிற்கும் உமது தாய் உள்ளம் எங்களின் ஏக்கங்களையும் கண்ணீரையும் ஒருபோதும் புறக்கணிக்காது என்று உறுதியாக நம்புகின்றோம். நீர் நோயுற்றவர்களை குணப்படுத்தியவர், கடலில் தத்தளித்தவர்களை காத்தவர், மனத்துயரில் வாடியவர்களுக்கு ஆறுதலை அளித்தவர். எனவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கும் அடியவர்களின் இதயத்தில் இருக்கும் பெரும் பாரத்தை உம்முடைய கருணை கரம் தாங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தாயே, கருவறை என்பது இறைவனின் மாபெரும் கொடை, ஓர் உயிர் உருவாகும் உன்னதமான இடம். அந்த அற்புத கொடையை பெற எங்கள் ஆன்மா ஏங்குகின்றது. எம்மை சுற்றி உள்ள உலகம் தந்த அழுத்தங்களையும் மனவேதனைகளையும் ஏன் என்ற கேள்வியையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்றும் எங்களுக்குள்ளிருக்கும் தாய்மையின் தந்தையின் தாகத்தை அறிவீர் என்றும் அறிகின்றோம். உம்முடைய திருமகனும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை அணைத்து ஆசீர்வதித்ததைப் போல எங்களின் இல்லத்தில் ஒரு குழந்தையின் மழலை குரல் ஒலிக்க செய்யுமாறு உமது தெய்வீக பரிந்துரையை வேண்டுகிறோம். எங்களின் வேண்டுதலின் தகுதிக்கு அப்பாற்பட்ட இம்மாபெரும் பரிசை உம்முடைய அளவற்ற இரக்கத்திற்காக மட்டுமே கேட்டு மன்றாடுகின்றோம். கருணை தாயே, எங்களது விசுவாசத்தை வலுப்படுத்தும். காத்திருப்பின் பாதையில் எங்களுக்கு பொறுமையை தாரும். இறைவனின் சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் என்ற மனப்பக்குவத்தை அளியும். இந்த வியாழக்கிழமை எங்கள் உள்ளத்தில் புதிய நம்பிக்கையின் விதையை விதைக்கட்டும். நீர் கணவரான யோசேப்புடனும் உமது திருக்குமாரனுடனும் நித்திய மகிமையில் வீற்றிருப்பது போல எமது குடும்பத்தில் நிரந்தர மகிழ்ச்சியும் இறைவனின் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்க உமது வல்லமை மிக்க பரிந்துரையை தொடர்ந்தருளும். ஆமீன்.